சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு காணொளியூடாக இணைந்திருக்கிறோம். இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், காசா தேவாலயத்தை குண்டுவீசி அளித்த இஸ்ரேல் 2 பேர் பலி, போப்பாண்டவர் கண்டனம், சிரிய உள்நாட்டு மோதல் நிறுத்தம், படைகளை திரும்ப பெற்ற அரசு, ஜூலியா ஸ்வெரிடென்கோ உக்ரைன் நாட்டின் புதிய பிரதமராக நியமனம், வெள்ளை மாளிகையில் வளைகுடா நாடுகளின் தலைவர்களுக்கு விருந்து வைத்த அதிபர் டிரம்ப், பகல்காம் தாக்குதலுக்கு பொறுப்பேற்ற TRF பயங்கரவாத அமைப்பாக அறிவித்த அமெரிக்கா போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். மத்திய கிழக்கு பகுதியில் தொடர்ந்து தீவிரமடைந்து வருகின்ற இஸ்ரேல் காசா மோதல் தற்போது மதத்தலங்களை நோக்கி நகர்ந்து வருவதை உறுதிப்படுத்துகின்ற அதிர்ச்சியூட்டும் சம்பவம் ஒன்று நேற்று நடந்திருக்கிறது. பலர்த்த விமர்சனங்கள் மலை போல் பொழிந்த இந்த சம்பவம் காசாவின் கிறிஸ்தவ மக்களை மட்டுமின்றி உலகம் முழுவதும் இருக்கின்ற சமய அமைப்புகளை பெரிதும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. காசாவில் இயங்கி வந்த ஒரே கத்தோலிக்க தேவாலயமான ஹோலி ஃபேமிலி தேவாலயம் நேற்று இஸ்ரேலிய விமானப்படை தாக்குதலால் முற்றிலுமாக அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலில் 2 பொதுமக்கள் உயிரிழந்திருப்பதோடு மேலும் 6 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். பாலஸ்தீனத்தின் நிலைமை குறித்து போப்பாண்டவருக்கு தகவல்கள் வழங்கி வந்த விகார் ஜெனரல் பாதிரியார் ஹேப்ரியல் ரோமானெல்லி இந்த குண்டுவீச்சில் காயமடைந்திருக்கிறார். இதனால் அவரது காலில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. காசா நகரம் வழக்கமாக முஸ்லிம்களின் தெய்வ வழிபாட்டிற்கு மட்டுமல்லாமல் கிறிஸ்தவர்களும் அமைதியாக வாழுகின்ற தளம் என்றும் சமய சகிப்புத்தன்மை நிலவி வந்ததையும் இந்த தேவாலயம் பிரதிபலித்து வந்தது. சுமார் 1000க்கும் அதிகமான கிறிஸ்தவர்கள் காசாவில் வாழ்ந்து வருகிறார்கள். பாலஸ்தீன முஸ்லிம்களுடனான அவர்களது உறவுகள் இனக்கலந்த ஒற்றுமையின் சின்னமாக கருதப்பட்டது. இவ்வாறான நிலையில் இந்த தேவாலயம் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சில மணி நேரங்களுக்கு பிறகு வத்திக்கான் சார்பில் போப் லியோ கடுமையான கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இந்த தாக்குதலை கண்டித்து காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் தாக்குதல் குறித்து விசாரித்து வருவதாக தெரிவித்திருக்கின்றன. தேவாலயம் அளிக்கப்பட்டதற்கு இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சகம் வருத்தம் தெரிவித்திருக்கிறது. இந்த தேவாலயத்திற்கான தாக்குதல் கிறிஸ்தவ உலகத்தையும் சமய இடங்களின் பாதுகாப்பையும் பற்றிய சர்வதேச சட்டங்களை கேள்விக்கு உள்ளாக்கி இருக்கிறது. மத சுதந்திரம், சமய இடங்களின் கண்ணியம் மற்றும் உயிர் பாதுகாப்பு ஆகிய மூன்றும் இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதல்களால் கேள்விக்குறியாகி இருக்கிறது. இதுபோன்ற தாக்குதல்கள் தொடர்ந்தால் இஸ்ரேலின் தாக்குதல்கள் இனப்படுகொலை மட்டுமின்றி மதப்படுகொலையாகவும் மாற்றப்படக்கூடிய ஆபத்தான நிலை இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் தாக்குதலில் காசாவில் 29 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதன் மூலம் காசாவில் கொல்லப்பட்ட மொத்த பாலஸ்தீனர்களின் எண்ணிக்கை 58,500 கடந்திருக்கிறது. 1,39,600க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளமையும் குறிப்பிடப்பட வேண்டியது. இதற்கிடையே சிரியாவில் ஸ்வீடா மாகாணத்தில் ட்ரூஸ் மதத்தினருக்கும் பெடோயின் பழங்குடியினருக்கும் இடையே மோதல் வெடித்தது. இதையடுத்து ஸ்வீடா மாகாணத்துக்கு கூடுதல் அரசு படைகள் அனுப்பப்பட்டன. இதில் ட்ரூஸ் மதத்தினர் மீது அரசு படைகள் தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது. இதையடுத்து ட்ரூஸ் மதத்தினருக்கு ஆதரவாக இஸ்ரேல் சிரியா மீது தாக்குதல் நடத்தியது. சிரியாவின் ராணுவ தலைமையகம் மீதும் இஸ்ரேல் நேற்று தாக்குதல் நடத்தியிருந்தது. தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள சிரிய ராணுவ தலைமையக கட்டிடம் மீதும் இஸ்ரேல் விமானப்படை ஏவுகணையை வீசியது. இதைத் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு சிரியாவின் இடைக்கால அதிபர் முகமது அல்-சாரா எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அவர் கூறும்போது, போருக்கு அஞ்சுபவர்கள் நாங்கள் இல்லை. சவால்களை எதிர்கொண்டு எங்கள் மக்களை பாதுகாப்பதில் எங்கள் வாழ்க்கையை செலவிட்டிருக்கிறோம். சிரியா மக்களின் கண்ணியத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் போராட தயாராக இருக்கின்றோம். பொதுமக்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது என்று தெரிவித்தார். இந்நிலையில் அமெரிக்கா, துருக்கி மற்றும் அரபு நாடுகளின் மத்தியஸ்தத்தின் கீழ் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. அதன் விளைவாக பல நாட்களாக நீடித்து வந்த ட்ரூஸ் படைகளுக்கும் சிரிய ராணுவத்திற்கும் இடையேயான மோதல் முடிவுக்கு வந்தது. சமாதானத்தின் ஒரு பகுதியாக சிரிய ராணுவம் ஸ்வீடா மாகாணத்திலிருந்து திரும்ப பெறப்பட்டும் இருக்கிறது. இந்நிலையில் இந்த வன்முறையில் மட்டும் 374 பேர் கொல்லப்பட்டதாக சிரிய மனித உரிமைகள் பார்வையாளர்கள் குழு தெரிவித்திருக்கிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக இந்த எண்ணிக்கைகள் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. சிரியாவின் இடைக்கால அதிபர் அகமது அல்-சாரா ட்ரோஸ் பிராந்தியத்தைச் சேர்ந்த பிரதிநிதிகள் மற்றும் மதகுருமார்களுக்கு அந்த பகுதியில் ஒழுங்கை பராமரிக்கும் பணியை வழங்கியதாகவும் தெரிவித்திருக்கிறார்.
மறுபுறம் உக்ரைனில் ரஷ்யாவுடனான போர் நீடித்து வருகின்ற சூழ்நிலையில் அந்த நாட்டின் அரசியல் நிலைமைகளில் பெரும் மாற்றங்கள் நிகழ்கின்றன. குறிப்பாக கடந்த 2020 ஆண்டு மார்ச் மாதம் முதல் பிரதமராக பொறுப்பேற்று உக்ரைன் அரசின் முக்கியமான நேரங்களில் வழிகாட்டியாக இருந்த டெனிஸ் ஸ்மிஹால் திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்கிறார். இந்த முடிவு உக்ரைனின் அரசியல் வட்டாரத்திலும் பன்னாட்டு வட்டாரத்திலும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. டெனிஸ் ஸ்மிஹால் உக்ரைன் வரலாற்றில் மிக நீண்ட காலம் பிரதமராக இருந்த தலைவர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். அவர் பதவியில் இருந்த காலத்தில் ரஷ்யாவின் படையெடுப்பு, பொருளாதார சரிவு மற்றும் வெளிநாட்டு உதவிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் என பல நெருக்கடிகளை கையாள வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் அவர் ராஜினாமா செய்ததற்கான காரணம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்றாலும் உள்நாட்டு நிர்வாக சீரமைப்பு இதற்கு பின்னணியாக இருக்கலாம் என அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். இந்நிலையில் அவரது பதவி விலகலை தொடர்ந்து உக்ரைனின் துணை பிரதமர் மற்றும் பொருளாதார அமைச்சராக இருந்த ஜூலியா ஸ்வெரிடென்கோ நேற்று புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். வியாழக்கிழமை நடந்த பாராளுமன்ற அமர்வில் பெரும்பான்மையான ஆதரவை பெற்ற அவர் உக்ரைனின் முதல் பெண் பிரதமரான பெருமையையும் பெற்றிருக்கிறார். ஜூலியா ஸ்வெரிடென்கோ கடந்த காலங்களில் பல முக்கிய பேச்சுவார்த்தைகளுக்கு தலைமை தாங்கினார். குறிப்பாக அமெரிக்கா மற்றும் உக்ரைனிடையே நடந்த பாதுகாப்பு மற்றும் பொருளாதார ஒப்பந்த பேச்சுக்களில் முக்கிய பங்கு வகித்திருக்கிறார். அவர் புதிய பிரதமராக நியமிக்கப்படுவது உக்ரைன் அரசின் எதிர்கால ராணுவம் பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்படவிருக்கிறது என்பதற்கான எதிர்பார்ப்பையும் உருவாக்கி இருக்கிறது. 2022 ஆண்டு பிப்ரவரி மாதம் ரஷ்யாவுடன் போர் தொடங்கியதிலிருந்து உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சர், ராணுவ தலைவர்கள் ஆகியோர் பலர் மாறிவிட்டார்கள். எனினும் பிரதமர் பதவியில் இதுவரை எந்த மாற்றமும் ஏற்படாமல் இருந்தது. ஆனால் இப்போதைய பிரதமர் மாற்றம் உக்ரைனின் போர் முனை தளத்தில் மட்டுமல்லாமல் அரசியல் பயணத்திலும் புதிய கட்டத்தை குறிக்கிறது. இந்த நியமனம் உக்ரைன் போரில் இருந்து மீளும் முயற்சிக்கான ஒரு புதிய ஆரம்பமாகவும் பெண்கள் அரசியலில் ஏற்கும் முக்கிய பங்களிப்பாகவும் பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இவற்றுக்கிடையே மத்திய கிழக்கு நாடுகளில் இஸ்ரேல் காசா போர், சிரியாவில் நடைபெறுகின்ற உள்நாட்டு போர், உக்ரைன் போர் போன்றவற்றால் அமைதியற்ற சூழல் நிலவுகிறது. இந்த போரை நிறுத்துவது தொடர்பாக அந்த நாடுகளின் தலைவர்களுடன் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேச்சுவார்த்தைகளையும் நடத்தி வருகிறார். எனினும் போர் நிறுத்தம் தொடர்பான ஒப்பந்தம் எதுவும் எட்டப்படவில்லை. இந்த நிலையில் வளைகுடா நாடுகளின் தலைவர்களுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் வெள்ளை மாளிகையில் வைத்து விருந்தளித்திருக்கிறார். அதன்படி பக்ரைன் நாட்டு பட்டத்து இளவரசர் சல்மான் பின் ஹமாத் அல் ஹலீபா மற்றும் கத்தார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி ஆகியோரை தனித்தனியாக ட்ரம்ப் சந்தித்து விருந்தளித்திருக்கிறார். ஏற்கனவே அவர் தன்னுடைய 2வது பதவிக்காலத்தின் போது சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம் சென்றிருந்தார். இதன் மூலம் காசா போரில் சிறிய அளவில் முன்னேற்றம் ஏற்பட்டது. தற்போதைய இந்த சந்திப்பின் போது மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளில் அமைதியை நிலைநாட்டுவது, அமெரிக்க ஜெட் விமானங்கள், கணினி சேவையகங்கள், அலுமினிய உற்பத்தி மற்றும் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் அணுசக்தி ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பக்ரைன் இளவரசர் சல்மான் பின்னுடன் ஆலோசிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இறுதியாக கடந்த ஏப்ரல் 22 ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் உள்ள பள்ளத்தாக்கு சுற்றுலா தளத்தில் 4 பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 26 பேர் கொல்லப்பட்டார்கள். இந்த தாக்குதல் பாகிஸ்தானை தளமாக கொண்டு இயங்கும் லக்சர் இ தொய்பா அமைப்பின் கிளை அமைப்பான தி ரெசிடென்ட் ஃப்ரண்ட் அமைப்பு நடத்தியதாக கூறப்பட்ட நிலையில் அந்த அமைப்பு இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றது. இந்த TRF அமைப்பு கடந்த சில ஆண்டுகளாக ஜம்மு காஷ்மீர் பகுதியில் பலவிதமான பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. தற்போது அதன் செயல்பாடுகள் ஆபத்தான ஒரு புதிய கட்டத்திற்கு சென்றுள்ளதாக ஐக்கிய அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தி ரெசிடென்ட் ஃப்ரண்ட் அமைப்பை வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் தி ரெசிடென்ட் ஃப்ரண்ட் அமைப்பை ஒரு வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பாகவும் நியமிக்கப்பட்ட உலகளாவிய பயங்கரவாதியாகவும் அறிவிக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பின் மூலம் TRF அமைப்பின் நிதி மற்றும் ஆதரவுகள் அனைத்தும் முடக்கப்பட இருக்கிறது. இதன் மூலம் அமெரிக்கா மற்றும் அந்த நாடுகளில் இந்த அமைப்பின் உறுப்பினர்கள் அடையாளம் காணப்பட்டால் அவர்கள் மீது கடும் கூட்டணி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பு இந்தியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான பயங்கரவாதத்திற்கு எதிரான கூட்டுப்பணியில் ஒரு முக்கிய முன்னேற்றமாகவும் கருதப்படுகிறது. இந்திய அரசு இதனை வரவேற்றிருப்பதோடு பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்தும் முயற்சிக்கு வலுவூட்டும் எனவும் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க. மற்றும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள்.